உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, ஆதியாகமம் 12:2, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். என்னங்க, என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லைங்க. இவ்வளோ வருஷமா வாழ்ந்தாலும் இந்த வாழ்க்கை வீணான வாழ்க்கையா தோணும். வீணடிச்சிட்டனோ, நான் வேஸ்ட் பண்ணிட்டனோ, வாழ தெரியாம நான் வாழ்ந்துட்டனோ, ஒரு ஆசீர்வாதத்தை நான் பார்க்கல, எல்லாம் வீணா போச்சு. ஒரு வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்கும். ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை, அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களே? தேவன் அதற்காக தான் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை வச்சுட்டு ரெடியா இருக்காரு. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாயின்னு சொல்றாங்க. அந்த வாழ்க்கையில இன்னும் ஒரு வாழ்க்கை அவர் உங்களுக்கு கொடுக்குறார். நீங்க திரும்பவும் உங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம். நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கையை நீங்க ஆரம்பிக்கலாம். நல்ல வாழ்க்கை உங்களுக்கு இருக்குதுங்க, கவலைப்படாதீங்க. நீங்கள் நல்லா வாழ முடியும். நீங்கள் எப்பொழுதும் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்காக ஒரு வாழ்க்கையை தேவன் கொடுக்குறாரு. உங்களுக்குன்னு அந்த வாழ்க்கை காத்துட்ருக்குது. நீங்கள் திரும்பவும் ஆரம்பிங்க உங்கள் வாழ்க்கையை, சரியா? அதை நம்ம நல்லா வாழ்ந்துடுவோம். ஏன்னா தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் அப்படின்ட்டாங்க. திரும்பவும் நீங்கள் ஆரம்பிக்கலாம். உங்கள் நல்ல வாழ்க்கை உங்களுக்கு ஆயத்தமாக இருக்குது. வாழ ஆரம்பிங்க, சரிங்களா? இப்போ வாழ்கிற வாழ்க்கை அதில் ஒன்றுமே இல்லைங்க அப்படின்றீங்கள. எதையும் நான் சாதிக்கலை, சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு கவலைப்படுறீங்களா? அதுக்காக தான் இந்த புதிய வாழ்க்கை கொடுக்குறாரு. அதில் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஒரு நாள் ஆபிரகாமை பார்த்தினா இந்த வசனத்தை சொன்னார். ஆபிரகாமுடைய 75 வருஷம் வாழ்க்கை ஒன்றுமே இல்லை. அந்த வாழ்க்கையில் அவனை பார்த்து தான் சொன்னார், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். நான் காண்பிக்கும் இடத்துக்கு போ, அங்கே உன் பேரை பெருமைப்படுத்துவேன், பெரிய ஆளாக ஆக்குவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாயின்னு அப்படி சொன்னாங்க. நம்ம ஆபிரகாம் 75 வருஷம் வாழ்ந்தாங்கல்ல, 75 இயர்ஸ் வாழ்ந்தாங்க பார்த்தீங்களா? அந்த வாழ்க்கையில் வேதனை தான் இருந்துச்சு, ஆசீர்வாதம் இல்லை, எந்த சாதனையும் இல்லை, வேதனை இருந்துச்சு. வேதனைனா என்ன வேதனை இருந்துச்சுன்னா, குழந்தை இல்லைல்ல, எதையும் சாதிக்கலை, நல்ல பேர் எடுக்கலை. ஆனால் தேவன் ஒரு வாழ்க்கையை கொடுத்தார்ல, கானா நாட்டில் போய் வாழுனார்ல, அந்த வாழ்க்கையில் நல்ல பேர் சம்பாதிச்சான். விசுவாசத்தின் தந்தை பைபிளில் போட்டிருக்குல, அவன் அந்த பேர் தான் சம்பாதிச்சான், விசுவாசத்தின் தந்தைன்னு. ஈசாக்கின் தந்தையும் ஆபிரகாம் தான். அந்த வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கையில் அவன் ஈசாக்குக்கு அப்பாவாக இருந்தான். அவனுக்கு ஒரு குழந்தை ஆண்டவர் கொடுத்தாருங்க. நல்ல வாழ்க்கை ஆரம்பமானது அவனுக்கு. ஏன்னா தேவன் தான் அவன்கிட்ட சொன்னார். உங்ககிட்டயும் அதே தான் சொல்கிறாரு, இனிமே நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, நல்ல பேரை சம்பாதிப்பீங்க, பெரிய ஆளாக ஆக்குவேன் அப்படின்றாங்க. போன வாழ்க்கையை நினச்சி கவலைப்படாதீங்க. என்னங்க, ரணகலமாக இருக்குது. அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் நான், அவ்வளோ கண்ணீர் விட்டுருக்கேன். அத்தனை பேர் என்னை காயப்படுத்தியிருக்காங்க. என்னுடைய மனசில் பெரிய பெரிய காயங்கள் இருக்கு. தேவன் அதெல்லாம் மறக்கடிச்சிருவார். ஒரு புதிய வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பிப்பீங்க, அதில் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நம்ம தேவன் உங்களோட இருப்பார். அதனால் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, பயப்படாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சாமி. உங்கள் பிள்ளைங்க வாழ்கிறதுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்குறீங்க. ஏன்னா அவங்க வாழ்கிற வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, எதுவுமே இல்லை. அதனால் நீங்கள் ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பித்து வைக்கிறீங்க. அந்த வாழ்க்கையில் அவங்க ஆசீர்வாதமாக இருப்பாங்க, நல்ல பேரை சம்பாதிப்பாங்க, பெரிய ஆளாக நீங்கள் ஆக்குவீங்க. அதற்காக நன்றி. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. சுட்டாவியால் நெருப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும், ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக.
ஒரு மனிதனா பிறந்தா ஜீவ புஸ்தகத்துல பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நீங்க நரகத்துல தள்ளிடுவீங்க. தீ எரிக்கிற இடத்துல எப்படி போய் வாழ்றது? நாங்க பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஆசைப்படுறோம். அடிச்சு உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா கழுவி உங்க திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமைப்பொழுது நீங்க வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி காத்துட்டு இருக்கோம். சுத்தமா வாழ்ந்து காத்துட்டு இருக்கோம். அந்த ஒரு இமைப்பொழுதுல உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மத்தியமானத்துல உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்க இழந்துடக்கூடாதுப்பா சாமி. ஒரு மனுஷனால சுத்தமா வாழ்றது கூடாத விஷயம். அதற்கும் உதவி கேட்டு வந்து நிற்கிறோம் அப்பா. 7 வருடம் அந்த கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வதற்காக வருவீங்கப்பா. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.